இளைஞர்களிடத்திலே இருக்கிற இலக்கு, லட்சியம் என்பது ஒரு காலத்தில் அவர்களால் எட்டிப்பிடிக்க முடியாத எட்டா கனியாக இருந்த காலமெல்லாம் உண்டு. இளைஞர்கள் தங்களுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் தோல்வியுற்ற காலமெல்லாம் உண்டு. ஆனால் இந்த காலத்தை பொறுத்தவரையில், இந்த நவீன யுகத்தில், கணினி யுகத்தில், அதுவும் கணினியையும் தாண்டி இருக்கிற இந்த AI யுகத்தில் இளைஞர்கள் எதை குறிக்கோளாக கொண்டிருக்கிறார்களோ, லட்சியமாக கொண்டிருக்கிறார்களோ, அதை எளிதில் எட்டிப்பிடிப்பதற்கான சாதனங்களும் வசதி வாய்ப்புகளும் விசாலமாய் இந்த உலகத்திலே படர்ந்து கிடக்கிறது என்பதைத்தான் சமீபத்திய நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இளைஞர்கள் ஒன்றை குறிக்கோளாகவும் இலக்காகவும் லட்சியமாகவும் கொண்டு செயல்படுவார்களேயானால் அந்த லட்சியத்தை விரைவிலேயே எட்டிப்பிடிக்க முடியும் என்பதற்கான சான்றுகள் சமகாலத்தில், சமீப நாட்களில் அதிகமாய் நாம் பார்த்து வருகிறோம். அருமையானவர்களே, எனவே இந்த செய்தியிலிருந்து நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், இளைஞர்களாய் இருக்கக்கூடிய நாம் உயர்ந்த நோக்கத்தோடும் உயரிய லட்சியத்தை உடையவர்களாகவும் கூறிய நோக்கில் நாம் ஒன்றுபட்டு செயல்படுவோமேயானால் நம்மால் இந்த சமூகம் பயனடையும், இந்த சமூகத்திற்கு நம்மால் ஆக்கப்பூர்வமான நிறைய நன்மைகளை ஆற்ற முடியும் என்கிற தன்னம்பிக்கை ஒவ்வொரு இளைஞரிடத்திலேயும் இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கையைத்தான் இந்த நிகழ்வில் இருந்து நாம் பாடமாக பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. அருமையானவர்களே, இதே போன்று ஒரு இளைஞர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு ஆகப்பெரிய பாடம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஒற்றை இளைஞராய், ஒரு தனி இளைஞராய், தனக்கு எந்த விதமான பக்கபலமும் இல்லாமல், தனக்கு எந்த விதமான ஆதரவாளர்களும் இல்லாமல், ஒட்டுமொத்தமாய் எதிரிகளை மட்டுமே தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய நிலையில் ஒற்றை இளைஞராய் அவர்கள் ஏற்படுத்திய புரட்சியும் அவர்கள் செய்த சாதனையும் இன்றும் அவர்களை உலகம் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறது.